ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏசி வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்ஸ்க்கு மேலே வந்து ஆகுது. கிட்டத்தட்ட இஎம்ஐ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் இஎம்ஐ வந்து நான் கட்டி முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் இஎம்ஐ வந்து பெண்டிங் வந்து இருக்குது. இந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஎஃபியில் வாங்கியிருந்தேன். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை எண்டில் வந்து வாங்கியிருந்தேன். 5 ஸ்டார் ஏசி வாங்கியிருந்தேன். எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 54,000 கிட்ட வந்து ஆகிற மாதிரி காமிக்குது. இதில் இன்ஸ்டாலேஷன் சார்ஜு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டெபிலைசர் சார்ஜ் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 கிராஸ் பண்ணியிருந்தது. 54,000 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஏசி வாங்குறோம். அந்த ஏசியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 மந்த்ஸை நான் யூஸ் பண்ணாமே வச்சிருந்தேன். ஸோ யூஸ் பண்ணாமே இருந்தால் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் பயந்து ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தாங்க நான் ஆன் பண்ணி நான் ஆஃப் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு 20 மினிட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏசி அந்த காற்றை நான் சுவாசிச்சதுனால எனக்கு ஒரு 1 வீக்காக நல்ல கோல்டு, நல்ல காஃப். இது இப்போ இந்த கிளைமேட் மாறினதுனால வந்துச்சா இல்லைனா அந்த ஏசி நான் போட்டுக்கிட்டதுனால வந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு பயம் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த ஏசியை பொறுத்த வரையும் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் வந்து வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ்க்கான மெசேஜ். அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கான அந்த ஸ்லாட்டு கூட நான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஸ்லாட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வரல. அந்த ஓடிபி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு இப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த கோல்டு காஃப் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால நான் பயந்து நான் மறுபடியும் கால் பண்ணி கேட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை வந்து அனுப்பியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ செக் பண்ணுறப்ப ஏசி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருந்தது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சிம்பிள் அந்த ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணுறது நம்மளே கூட பண்ணிக்கலாம் போல். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 மந்த்ஸ் கூட நான் அந்தளவுக்கு நான் ஓவராக கூட யூஸ் பண்ணலை. ஹியர் அண்ட் தேர் தான் நான் யூஸ் பண்ணேன். அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு நிறையவே இருந்தது. அதில் நல்லா பார்க்க முடிஞ்சது நம்மளால். ஸோ அதனால் ஏசியை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு 20 days ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி இந்த அலர்ஜி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா சோர் த்ரோட்டு, இந்த கோல்டு, இந்த மாதிரி நம்ம உடம்பு சிக்காயிடுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறப்ப நான் ஒரு சில வீடியோஸ் எடுத்திருந்தேன். அதில் அவங்க பேசின விஷயம் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் அதெல்லாம் கூட நீங்கள் முழுக்க பாருங்கள். டஸ்ட் இங்கே எடுத்துக்கோங்க, பாத்ரூம் இருக்குது. உள்ள திறக்கணும். காமிங்க, அது எவ்வளோ டஸ்ட் இருக்கு? வீட்டில் தெரியாது, கொஞ்சம் தான் இருக்கு. சரி சரி, கழுவுனா போதுமா? அவ்வளோ கழுவுனா போதும் சார், வாஷ் பண்ணி தான் போதும். இந்த டஸ்ட்டுக்கே அலர்ஜி ஆயிருக்கும் ஒரு 20 நிமிஷத்துக்கு. ஆமாம் சார். என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிருப்பீங்க? 23 தான் எப்பயுமே. 23. இல்லை, அந்த டைம் வந்து என்ன கிளைமேட் இருந்தது? நம்ம சொல்ல வெயில் டைம் இருந்ததா? இல்லை, இப்போதானே ஒரு 1 வீக் பிஃபோர். 1 வீக் பிஃபோர் நம்ம கிளைமேட் எல்லாம் டல்லாக இருந்தது நம்மளுக்கு. ஆமாம், சரி. யூஸ் பண்ணாமல் வச்சா ஏசி ஒர்க்காமல் எடுப்பது. நீங்கள் வந்து நீங்கள் போட்டோம்னா நம்ம வீக்லி 2 டைம்ஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வெளியே போயிட்டு தான் சடனாக போட்டுருப்பீங்க நீங்கள். இல்லை, நான் இங்கே தான் இருந்தேன். ஆனால் யூஸ் பண்ணாமல் இருந்தது 2 மந்த்ஸாக. அதான் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருந்தால் சடனாக போடும்போது வேறாக இருக்குங்க. நீங்கள் போட்டிங்கன்னா அது என்ன வேணா அந்த ஈரத்துக்கு அந்த ட்ரை வந்து அப்படியே ட்ரை ஆகிடும். அப்படியே ட்ரை ஆகிடும். ஏன்னா இது உள்ள இருக்குதுங்க காயில்லாம். காயிலும் வந்து எப்படி தண்ணி சொட்டிங் வர்றதான் நம்ம. ஓகே ஓகே. அதனால வந்து ஒன்றே ஆகாது. ஜஸ்ட் தண்ணி சொட்டக்கூடாது நம்மளுக்கு. ஸோ இந்த சின்ன ரூமுக்கு இவ்வளோ காஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணது பரவாயில்லையா, வேஸ்ட்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை சார், நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஏன்? ஏன்னா இதுக்கு எல்லாம் சேர்த்து 54,000 ரூபாய் வருது. இல்லை, யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஹாலில் இருக்கிறீங்க, அந்த ரூமில் இருக்கிறீங்க, அந்த ரூமில் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கல் திறந்து எடுக்கலாம். ஓ, ஆனால் அங்கேயுமே போயிடும் இல்லைங்க, டியூப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு. அதனால அங்கேயும் வரும். ஆனால் உங்களுக்கு வெளியே போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். உங்களுக்கு போதும், நல்லா தான் வருது இல்லை? இவ்வளவுதானா? வேற எதுவும் சர்வீஸ் இல்லையா? வேற எதுவும் இல்லை சார். இங்க நம்ம செக் பண்ணுவோம், மேல அவுட்டோர்ல செக் பண்ணுவோம். செக் பண்றீங்களா? செக் பண்ணுவோம். வேஸ்ட் கிளாத் என்ன நம்ம ஏசி மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் சார் இருக்கு உங்களுக்கு. நீங்க 1 மந்த் பண்ணி கால் புக் பண்ணன்றீங்க, அது புக் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்தது. ஆனா யாருமே வந்து பார்க்கல. சோ இது வந்து நம்மளே கூட பண்ணலாம்ல, சிம்பிளா தான் இருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ரெகுலரா ஏசி யூஸ் பண்ணி 20 days 20 நாளைக்கு ஒரு தடவை நீங்க சர்வீஸ் பண்ண போது நீங்க அடுத்த ஒரு 4 மாசத்துக்கு ஒன்ஸ் நீங்க கால் புக் பண்ணி நார்மலா டெக்னீஷியன் வந்து நம்ம கேஸ்ல எப்படி இருக்கு செக் பண்ணிட்டு இது பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்க கேஸ் பார்க்க போறீங்களா? மேல நம்ம ரிட்டர்ன் காட்டுவோம் சார், கூலிங் ரிட்டர்ன்ஸ் காட்டுவோம். சரி சரி.
உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க கேஸ் லீக்கேஜ் எல்லாம் ஆச்சு. அவங்க இன்ஸ்டால் பண்றப்ப கொஞ்சம் லீக் பண்ண விட்டாங்க, எதுக்குன்னு தெரியல. நான் பதறி போயிட்டேன். ஆனா அவங்களுக்கு தெரியும் எப்படின்னா நம்ம வந்து அந்த கேஸ் டைட் பண்றாங்க பாத்தீங்களா, டைட் பண்ணும்போது கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அது ஒண்ணு இது ஆகுது. ஓ, அது நான் வேற லீக் ஆயிட போகுது. லீக் ஆயினா அது விலை அதிகம் அந்த ரெஃப்ரிஜரண்ட். கரெக்ட் தான் இல்ல? 32 கேஸ் நம்மளுக்கு. ஆமா, ஃபுல் கேஸ். ஆனா கேஸ் வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு வரும் நம்மளுக்கு யூனிட்ல வரும்போது. ஓகே, கொஞ்சம் விட்டு டைட் பண்ணாங்கன்னா பிரஷரோட கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ்ல இதுலலாம் அந்த கேஸ் இருக்கும் போல. ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருது வந்து பாத்தீங்கன்னா 600 கேஸ் வரும். அந்த மாதிரி 600 134 னு வரும். ஓகே ஓகே. ஏசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேஸ் இருக்கு. ஓ, இதுக்குமே இந்த செல்போன் மாதிரி IMEI நம்பர் மாதிரி இதுக்கு ஏதோ நம்பர் இருக்கு. ஆமா சார். அதனால அதை வச்சு தான் ஸ்கேன் பண்ணா இந்த ஸ்மார்ட் ஏசி ஒர்க் ஆகுது. அந்த பார் கோட் பண்ணி. ஆமா, மேல போலாமா? கேஸ் இது வரும் பாத்தீங்களா? ஓகே ஓகே. கை வச்சு பாத்தீங்கன்னா சில்ல சும்மா ஜஸ்ட் வச்சு பாரு. அது எதுவும் ஷாக்லாம் அடிக்காது. நானே தருட்டு இருக்கேன். ஜில்லுன்னு இருக்கு. சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா? இதுல கேஸ் லீக்கேஜ்லாம் எதுவும் இல்ல. கேஸ் லீக்கேஜ்னா சுத்தமா நமக்கு இந்த இடம் வந்து நமக்கு ஃபுல் ட்ரைல இருக்கும். கேஸ் சுத்தமா இல்ல. ஓகே ஓகே. இத நம்ம புது ஏசி இல்ல, ஏன் ஆக போகுது? அதுக்காக நம்ம சொல்றது மீன்ஸ் ஜஸ்ட் செக்கிங். இது ஒரு சில நேரத்துல சவுண்ட் நிறைய வர மாதிரி இருக்கு. சவுண்ட் வந்து கம்ப்ரஸர் வந்து நம்மளுக்கு ரன்னிங் ஆகுது பாத்தீங்களா? வந்து ஓ, இப்போ பரவாயில்ல, சவுண்ட் கம்மியா தான் இருக்கு. இது R3200 ஸ்பெஷலா கேஸ்? ஆமா சார். இது வந்து 410 வரும். ஓ, 410 வந்து நம்ம ஏசி கேஸ் வந்து ஃபயர் ஆகும். ஓகே ஓகே. இது அவங்க அங்க இறங்கி ஒர்க் பண்ணப்ப நான் ரொம்ப பயந்தேன் எப்படி பண்றாங்கன்னு. கடைசியில் இப்போ இதுக்கப்புறம்லாம் நீங்க சர்வீஸ்க்குலாம் இங்க இறங்க தேவையில்லை. இறங்க வேண்டியது கிடையாது. ஓ, ஆனா அவர் ரொம்ப ஏசி நம்ம இன்டோர் என்ன கழட்ட போறோம் அப்படின்னா தான் நம்ம அந்த இடத்துல இது பரவாயில்லையா? நிறைய பேர் பாருங்களா அங்கெல்லாம் அது வெளியில தெரியற மாதிரி வச்சிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல இது ஒரு 1500 ரூபாய் செலவு பண்ண வந்து நம்ம 1000 ரூபாய் செலவு பண்ண ரேட்டு. நாளைக்கு வந்து நம்ம ரிஸ்கா நம்ம எதுவும் இறங்க வேண்டியது கிடையாது. இல்லைன்னு ஒரு டைம் என்ன பண்ணுன்னா சப்போஸ் இந்த லேப்டாப் இருக்கு, நம்ம லேப்டாப் இது ஒரு சிலருக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சாலும் செலவு பண்ண மனசு வரல. நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் உழைச்சது நான் EMI போட்டிருக்கேன். இது இருக்கிற விஷயம் என்னன்னா நம்மளுக்கு எப்படின்னா கம்ஃபர்டபுளா நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு சேஃப்டி நம்ம அதுக்காக சில இடத்துல வந்து இது இங்க ஹீட்டா தான் வருமா சார்? ஆமா, இந்த இடத்துல ஹீட் வரும். இது ஆடுதே, கொஞ்சம் தொட்டா கூட பரவாயில்லையா? ஏசி நம்மளுக்கு ஆடுற மாதிரி இருக்கு. இல்ல இப்ப நீங்க தொட்டா நம்ம டைட் பண்ணி தானே வச்சிருக்காங்க. ஓகே. அப்ப இங்க சேஃபா இருக்குல்ல? நிறைய பேர் வீட்ல இதுக்குள்ள அணில் எல்லாம் போயிடுது. அது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா செடி மரம் நிறைய இருக்கு பாத்தீங்களா? ஆனா இதுல போக சான்ஸ் இல்ல. ஹோல்ஸ் அது மேக்ஸிமம் வந்து எப்படின்னா வெளிய இருக்குல்ல, அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா? மரத்தை பார்த்தா லேப்டாப் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி அவங்க வீட்டுல வந்து அணில் போகும். அது மாதிரி இந்த வாழை மரம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏசி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல. அங்க இருந்து அந்த ஏசிக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து போகணும். அதுதான் வித்தியாசம். அதெல்லாம் துரு பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம். இது ஆகாது. இது அப்பா சார் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங். ஓ, அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பழைய ஏசி இருக்கு. அப்போ வந்து ஓகே ஓகே. கிளைமேட் நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் இல்ல, கிளைமேட் இப்போ 2 மாசமா நல்லா தான் இருக்கு. ஒரு மாசம் சரி சரி. அப்ப ஓகே, நல்லா தான் இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு.